அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். சத்திய வசனத்தின் மூலமாக நிகழ்த்தப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவரை தோத்திருக்கிறேன். ஆண்டவருடைய திருநாமம் இந்த செய்திகளின் ஊடாக மகிமைப்படுவதாக. உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அற்புதங்களை 4 நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்க அறிய முடிகின்றது. யோவான் நற்செய்தி நூலிலே எழுதப்பட்ட காணப்படுகிற அற்புதங்களை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த ஒரு அற்புதத்தை இங்கு காண முடிகின்றது. யோவான் நற்செய்தி நூலிலே 7 அற்புதங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஒவ்வொரு அற்புதங்களை ஆண்டவர் செய்ததற்கு காரணம் தான் யார், தான் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார், தன்னுடைய நோக்கத்தின் முடிவுகள் என்ன என்பதை விளக்குவதற்காகவே அவர் அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, இந்த யோவான் நற்செய்தி நூலில் உள்ள இந்த 7 அற்புதங்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மேசியா என்பதை மறைமுகமாக மாத்திரமல்ல, அது வெளிப்படையாகவும் அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. யோவான் இந்த நற்செய்தி நூலை எழுதுவதற்கு காரணம் என்ன? மக்கள் இதை வாசித்து இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும், அவர் மூலமாக கிடைக்கிற நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. அருமையான என் சகோதரனே, சகோதரியே, யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அடிக்கடி விஜயம் செய்த ஒரு குடும்பத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு கிராமத்துக்கு செல்வார். அங்கே ஒரு சிறிய குடும்பம் இருந்தது. மார்த்தாள், மரியாள், லாசரு என்று சொல்கிற அந்த 3 பேர் அடங்கிய ஒரு சிறிய குடும்பம். இந்த குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் நேசித்தார். இயேசுவை நேசித்த ஒரு குடும்பத்தார் இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள். ஆண்டவராகிய இயேசுவால் நேசிக்கப்பட்ட அந்த குடும்பத்திலே அந்த லாசரு என்கிற அந்த மனிதன் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்ட போது உடனே ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஆண்டவர் வேண்டுமென்றே அவர் தாமதம் செய்கிறார். அதற்குள்ளாக லாசரு மடிந்து போனான். அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டன. என்ன நடந்தது? பிறகு ஆண்டவர் தன் சீடர்களோடு அந்த கிராமத்துக்கு செல்கிறார். ஆண்டவர் அந்த கிராமத்துக்குள்ளே வந்தபோது மார்த்தாள் என்று சொல்கிற அந்த மகள், அந்த வீட்டினுடைய அந்த பெண்மணி ஆண்டவரை நோக்கி சென்றாள். ஆண்டவரிடத்தில் போய் தன் காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே மார்த்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லிவிடுகிறாள். ஆகவே மார்த்தாள், மரியாள் இந்த இருவருடைய நம்பிக்கை என்ன? இயேசுவானவர் தங்களோடு இருப்பாரானால், தங்கள் கஷ்டங்களிலே தங்கள் வீட்டிலே வந்து தங்குவாரானால் இந்த சகோதரனான லாசரு மரித்திருக்க மாட்டான் என்று ஆழமாக நம்பினார்கள். இந்த நாட்களிலே பல்வேறு வகையான ஜனங்கள் இதைத்தான் நம்புகிறார்கள். இயேசு எங்களோடு இருந்தால் துக்கம் வராது, இயேசு எங்களோடு இருந்தால் துயரம் வராது, இயேசு எங்களோடு இருந்தால் விபத்துகள் வராது, இயேசு எங்களோடு இருந்தால் மரணம் வராது என்று பலர் எண்ணுகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையான செய்தியாளர்கள், ஒரு வகையான ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒரே அற்புதமயம் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு துன்பம் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த 2 தரப்பார் சொல்வதிலும் பாதியே உண்மை இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அங்கு பாடுகளும் உண்டு. பாடுகள் இல்லாத ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லாத பாடுகளின் வாழ்வு இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் மார்த்தாள் சொல்கிறாள், நீர் எங்களோடு இருந்திருப்பீரானால் லாசரு மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லிவிடுகிறாள். ஆகவே லாசரு மரித்ததற்கு ஆண்டவரே நீர் வராமல் போனது ஒரு காரணம் என்பதை சூசகமாக சொல்ல ஆரம்பிக்கிறாள்.
அந்த சமயத்திலே ஆண்டவராக இயேசு சொல்கிறார், உயிர்த்தெழுதும் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அவர் அறிவித்து விடுகிறார். அப்பொழுதுதான் அந்த அருமையான பெண் சொல்கிறாள், கடைசி நாட்களிலே எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்கும் போது என் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அவள் பதில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அருமையான என் சகோதரனே சகோதரியே, உலகத்திலே மனிதர்களாக பிறந்த எவர்களும் மனுஷிகளாக பிறந்த எவர்களும் ஒரு நாள் மடிய வேண்டிய ஒரு நிலை உண்டு. மரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். பிறப்பதற்கு எவ்வாறு நாட்களை குறித்தாரோ மரிப்பதற்கென்று அவரே திட்டமிட்டிருக்கிறார். ஏன்னா மனிதன் பிறப்பதும் மடிவதும் பிறகு நியாய தீர்ப்பு அடைவதும் அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்று திருமறை வசனம் சொல்கிறது. ஆகவே மரணம் என்பது மிக கடினமான ஒரு காரியம். இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஒருவேளை விசுவாசிக்கு நடப்பது அவிசுவாசிக்கு நடக்கின்றது. துன்மார்க்கனுக்கு நடப்பது சன்மார்க்கனுக்கும் நடக்கிறது. அருமையான சகோதரனே, ஏழைக்கு நடப்பது பணக்காரனுக்கும் இங்கு நடக்க ஆரம்பிக்கிறது. மரணம் என்பது ஒருவேளை ஜெயிக்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்லாமல் தன்னை நம்பினவர்களை கூட மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் வலிமையும் தருகிறார். அருமையான என் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை குறித்து திகில் இருக்கலாம். அல்லது உன்னுக்கு பிரியமானவர்கள் மடிந்து அவர்கள் மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீ கதறலாம், கலங்கலாம். சகோதரனே சகோதரியே, நீ கலங்காதே. உன் ஆண்டவராகிய இயேசுவானவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அருமையானவர்களே, மரணம் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவல நிகழ்வு ஆகும். மரணம் என்பது இது எல்லா மக்களும் வாழ்விலே சந்திக்கிற ஒரு உலக பிரகாரமான ஒரு நிகழ்வு ஆகும். மரணம் என்பது உண்மையாகவே அது நம்முடைய வாழ்க்கையிலே திடீரென்று நடைபெறுகிற ஒரு நிகழ்வு ஆகும். மரணம் என்கிற அந்த மரணத்தை நீ குறித்த நாளிலே அது உன்னை சந்திக்காது. மரணம் என்பது திடீரென்று வருகிறது. மரணம் என்பது ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு. மரணம் என்பது உலகத்தினுடைய எல்லா மக்களும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடாகும். மனிதன் பிறக்கிறான், அவன் மடிவது தேவனாலே குறிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த அருமையான சகோதரனை சகோதரியே, மார்த்தாள் பேசிவிட்டு மரியாள் இடத்தில் சொல்கிறாள், போதகர் உன்னை அழைக்கிறார். அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து சொல்கிறார், நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். அவளும் அழுகிறாள். ஆண்டவரும் கண்ணீர் விட்டு அழுது விடுகிறார். மற்ற மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், இந்த லாசரு மேலே ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி இவர் அவனை மடியாமல் பண்ணியிருக்கலாமே என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். அருமையான என் சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த மார்த்தாள் மரியாளை பார்த்து கேட்டார், அந்த லாசருவின் கல்லறை எங்கே இருக்கிறது என்று. கல்லறைக்கு முன்பாக அழைத்து போகிறார்கள். ஆண்டவராக இயேசுவானவர் அந்த கல்லறைக்கு முன்னாலே நின்று அந்த கல்லுகளை அப்புறப்படுத்தும்படி சொன்னார். அப்புறப்படுத்தின உடனே அந்த மார்த்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே 4 நாளாயிற்றே, நாருமே என்று சொல்ல ஆரம்பித்தாள். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லிவிட்டு லாசருவின் கல்லறை முன்பாக நின்று, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவன் உயிரோடு வந்தான். அவனுடைய கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுது மரியாளிடத்தில் வீட்டுக்கு வந்தவர்கள், அங்குள்ள யூதர்கள் எல்லாரும் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் ஏன் லாசருவை உயிரோடு எழுப்பினார்? முதல் காரணம், ஆண்டவருக்கு மரணத்தின் மேலே அதிகாரம் உண்டு. ஆண்டவருக்கு ஒருவனுக்கு ஜீவன் கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. ஆகவே மரணத்தையும் ஜீவனையும் உடையவராகிய அவரு கரத்திலே ஒப்புவித்து அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும்.
ஆண்டவர் இந்த அருமையான லாசருவை உயிரோடு எழுப்பினது மூலமாக ஆண்டவருக்கு மரணத்தின் மேலும் அதிகாரம் உண்டு, ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்விலே இந்த ஆண்டவர் சாதாரண மனிதர் என்று எண்ணாதே. அவர் தெய்வகுமாரன், தேவனுடைய குமாரன். அவர் மடிந்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அதே போல அவரை நம்புகிற அத்தனை மக்களுக்கும் அவர் ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசுவானவர் உண்மையாகவே அவர் இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினதற்கு 2வது காரணம் என்ன? அவர் நம்முடைய துக்கங்களிலே பங்கெடுக்கிறார். நம்முடைய துக்கங்களிலே நம்மோடு இருந்து துக்கங்களை சுமந்து செல்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் மகா வல்லமை உள்ளவர். இருந்த போதிலும் மனிதர்களை நேசிக்கிறவர், மனிதர்கள் மேலே அன்பை பொழிகிறவர், மனிதர்களுக்காக உதவி செய்கிறவர், மனிதர்களுக்காக அவருடைய துக்கங்களிலும் துயரங்களிலும் பங்கு கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், நாம் கண்ணீர் வடிக்கும் போது அவர் நம்மோடு கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நாம் துக்கப்படும் போது நம்முடைய துக்கங்களிலே பங்கு கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உனக்கு பிரியமானவர்களை நீ இழக்க கொடுத்திருக்கலாம். உன்னை நேசித்த உன் கணவனை இழக்க கொடுத்திருக்கலாம். உன்னை ஆளாக்கி வளர்த்த உன் பெற்றோரை இழக்க கொடுத்திருக்கலாம். அல்லது உன்னுடைய வாழ்விலே உன்னை வழிநடத்தின ஒரு நல்ல ஒரு தேவ ஊழியனை, தேவ மனிதனை நீ இழக்க கொடுத்திருக்கலாம். உன்னுடைய துக்கங்கள் துயரங்களை கண்டு நீ சோர்ந்து போயிருக்கலாம். பயப்படாதே, உன் துக்கங்களிலே ஆறுதல் செய்கிறவர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர். ஆகவே மரணத்தை ஜெயித்தவராகிய அவர் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்பதை இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினது மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 2வது, உன் துக்கங்களிலே உண்மையாகவே பங்கு கொள்ளுகிறவர் என்பதை ஆண்டவர் இந்த நிகழ்வு மூலமாக அவர் வெளிப்படுத்தி வருகிறார். 3வது, லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினதனுடைய இன்னொரு நோக்கம் என்ன? அந்த அற்புதத்திற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் தாமதம் செய்கிறார் என்று எண்ணுவாயானால் அதை ஒரு சாபம் என்று எண்ணாதே, அதை ஒரு துக்கம் என்று எண்ணாதே, அதை ஒரு ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொள்வாயாக. ஆண்டவராகிய இயேசுவை லாசரு வியாதிப்பட்டவுடனே சகோதரிகள் சொல்லி அனுப்புகிறார்கள். வேண்டுமென்றே ஆண்டவர் தாமதமாக்குகிறார். ஆண்டவரின் தாமதம் உனக்கு சாபம் அல்ல. ஆண்டவரின் தாமதம் உன்னை நேசிக்கவில்லை என்று பொருள் அல்ல. ஆண்டவரின் தாமதம் என்பது உன்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்கிற அர்த்தம் அல்ல. ஆண்டவரின் தாமதம் என்பது ஆண்டவர் உன்னை வெறுக்கிறார் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடு அல்ல. ஆண்டவரின் தாமதம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரின் தாமதத்தை அறிந்தவர்கள், அனுபவித்தவர்களுக்குத்தான் அந்த தாமதத்தின் ஆழம் புரியும், அதன் வெளிச்சம் தெரியும், அதன் பக்குவத்தை அடைகிறார்கள். எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்கிறது, துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே நிற்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் எதுவுமே வேகமாய் கிடைத்தால் அது முடிவிலே நிற்காது என்கிற ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதே போல உன் வாழ்விலே தாமதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், அதன் மூலமாக நீ பக்குவம் அடைகிறாய், நீ பண்படுத்தப்படுகிறாய், ஆண்டவரை அறிந்து கொள்கிறாய், ஆண்டவர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்கிறாய், உன்னுடைய துக்கங்களிலே அவர் பங்கு கொள்கிறார் என்கிற அந்த நிலைப்பாட்டையெல்லாம் நீ பெற்றுக்கொள்கிறாய். ஆகவே ஆண்டவரின் தாமதம் என்பது ஒரு சாபம் அல்ல. ஆண்டவரின் தாமதம் என்பது உன்னை வெறுக்கிறார் என்று பொருள் அல்ல. ஆண்டவரின் தாமதம் என்பது உன்னை கைவிட்டார் என்கிற நிலைப்பாடு அல்ல. ஆண்டவரின் தாமதம் என்பதிலே ஒரு சித்தம் நிச்சயமாகவே இருக்கிறது. இங்கே ஆண்டவர் தாமதம் கொண்டதின் விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பின போது அந்த மார்த்தாள் மரியாளுடைய விசுவாசம் பலப்பட்டது. அங்கு சுற்றி இருந்த யூதர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற என் வாழ்விலே, உன் வாழ்விலே உனக்கும் எனக்கு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அவர் மரித்தார், உயிரோடு எழுந்த ஒரு ஆண்டவர். ஆகவே ஆண்டவரின் தாமதத்தின் விளைவு என்ன? மார்த்தாள் மரியாளுடைய விசுவாசம் பலப்பட்டது, ஆண்டவருடைய சீடர்களின் விசுவாசம் பலப்பட்டது. அங்கே இருந்த கிராமத்தில் உள்ள மற்ற யூதர்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய பாதையிலே அநேகரை உயிரோடு எழுப்பினார்.
நாயின் ஊரிலே ஒரு விதவி மகனை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்க முடிகிறது. அதே சமயத்திலே ஒரு அருமையான ஜெப ஆலய தலைவனுடைய மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இப்படி அநேகரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அதே போல கடைசி நாட்களிலே அவர் அநேகரை உயிரோடு எழுப்புவார் என்கிற வேத வாக்கியம் திருமறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இம்மையிலே வாழ்ந்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. இதுவே சதமென்று பாடுகிற ஒரு வாழ்வு அல்ல. இதுவே வாழ்க்கையின் முக்கியம் அல்லது முடிந்து போகிற ஒன்று என்று எண்ணுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்வுக்கு பின்னாலே, மரணத்துக்கு பின்னாலே ஒரு வாழ்வு இருக்கிறது. அதற்கு பேர் நித்தியம், அதற்கு பேர் மறுமை என்று பேர். அந்த மறுமையிலே உன்னோடு வாழ்வதற்கு உன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீ மடிந்தாலும் கிறிஸ்துக்குள்ளே நீ மடிந்து இருப்பாயானால் அந்த ஆண்டவர் உன்னை ஏற்ற காலங்களிலே உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராலே மரணத்தை ஜெயித்த அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. கடைசி சத்துரு யார் தெரியுமா? பிசாசினுடைய அந்த ஆயுதத்தினுடைய காரியம் என்ன? மரணமாகும். ஆகவே மரணத்தை ஆண்டவர் ஜெயித்து உயிரோடு எழுந்ததினாலே அவரை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அவருக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு அவர் ஜீவனும் கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கக்கூடிய அந்த வலிமையை, அந்த கிருபையை அவர் தரக்கூடியவராயிருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், உண்மையாகவே ஆண்டவரை சார்ந்தவர்கள் யாருமே மரணத்தை குறித்து பயப்படுவதில்லை, மரணத்தை குறித்து கலங்குவதில்லை, மரணத்தை கண்டு திகிலடைவதில்லை, மரணத்தை கண்டு புலம்புவதில்லை. ஏனென்றால் மரணம் என்கிற வாசல் வழியாகத்தான் நீ நித்தியத்துக்கு செல்ல முடியும். மரணம் என்கிற ஒரு வாசல் வழியாகத்தான் நீ மகிமைக்குள்ளே செல்ல முடியும். ஆகவே இதை புரிந்து கொண்ட எந்த அடியானும், எந்த அடியார்களும் அந்த மரணத்தை ஒரு சாபமாகவோ அது துன்ப நிகழ்வாகவோ எண்ணுவதில்லை. அது மறுமைக்கு சொல்கிற ஒரு வாசலாக எண்ணுகிறார்கள். ஆகவேதான் ஸ்தேவான் மடியும் போது அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே தன் ஆவியை ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான் அல்லவா, மரணமே உன்னுடைய கூறு எங்கே, உன்னுடைய வல்லமை எங்கே என்கிற அந்த தொனியிலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உண்மையாக கர்த்தரை நீ அறிந்து அர்ப்பணித்து வாழ்வாயானால் மரணத்தை, மரண பயத்தை, மரண திகிலை அல்ல மரணத்தினுடைய வெறுமையை நீ மேற்கொண்டு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை முடிப்பதற்கு அவருடைய வல்லமை உனக்கு உதவி செய்ய மகிமை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினதன் மூலமாக தனக்கு மரணத்தின் மேலே அதிகாரம் உண்டு என்பதை தான் மரிப்பதற்கு முன்பாகவே லாசருவை உயிரோடு எழுப்பி அதை ரூபித்து தான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் என்பதை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இந்த லாசருவை நிமித்தம் ஆண்டவரை கொலை செய்ய முற்பட்டார்கள். இந்த லாசருவை நிமித்தம் அநேகர் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழும்ப பண்ணியது நிமித்தம் சீடர்களும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆகவே மரணத்தை கண்டு நீ பயப்படாதே. அவர் சொல்லுகிறார், நானே ஜீவனும் நானே உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உன் வாழ்வை நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்வாயானால் எந்த நேரத்திலே எந்த சூழலில் மரணம் வந்தாலும் அதை கண்டு நீ திகைப்பதில்லை, கதறுவதில்லை, கலங்க வேண்டியதில்லை. இம்மைக்கு பிற்பாடு ஒரு வாழ்வுக்கு நேராக போகிறாய் என்கிற அந்த நிச்சயத்தோடு வாழ்க்கையை முடிக்க ஆண்டவர் உனக்கு பலன் தருவார். ஆகவே லாசருவை உயிரோடு எழுப்பது மூலமாக அவர் மரணத்தை ஜெயித்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நீ தொடும்படியாக செபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மரண திகில்கள், எங்கு பார்த்தாலும் மரணம் வந்துவிடுமோ என்று பயப்படுகிற மக்கள், எங்கு பார்த்தாலும் தங்களுக்கு பிரியமானவர்களை மரிக்க இடம் கொடுத்ததினாலே மரித்து போன அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய ஊழியர்களை விட்டு, திருச்சபையை விட்டு பின்வாங்கி போய் முறுமுறுத்து கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் மிகுந்த பாரத்தோடு செபிக்கிறோம்.
மரணம் என்கிற அந்த வாசல் வழியாக நித்தியத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டியதாக இருப்பதினாலும், மரணத்தை நீ ஜெயித்ததினாலும், நாங்களும் மரணத்தை கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஜெபிப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் எங்களுக்கு நீ உதவி செய்யும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே செய்கிற தாமதமான பதில்கள் சாபமல்ல என்பதை அறிந்து கொண்டோம். உம்முடைய சித்தமான காலங்களிலே சித்தமானதை நீ செய்வீராக. உமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு என்று அறிந்து உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.